ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ಈ ದಿನದ ಸಂದೇಶದ ಶಿರೋನಾಮ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, எப்படிப்பட்ட ஆடுகள், ಎಂತ ಆಡುಗಳು, எப்படிப்பட்ட ஆடுகள். ಎಂತಹ ಆಡುಗಳು. எத்தனை பேர் ஆடு வளர்த்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಆಡುಗಳನ್ನ ಅಥವಾ ಕುರಿಗಳನ್ನ ನೀವು ಬೆಳೆಸಿದ್ದೀರಾ? யாருமே இல்லையா? ಯಾರು ಇಲ್ಲವಾ? ஆடு பார்த்திருக்கிறீங்களா? ಅದನ್ನು ஒரு ನೋಡಿ. சிலர் ஆடு வளர்த்தவங்க இருக்கிறீங்க. ஆடு வளர்த்தவங்களுக்கு தெரியும் ஆடு எப்படிப்பட்டது, ஆடுகளின் சுபாவம், அதனுடைய தன்மை எல்லாம் அதை வளர்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? ಆ ಕುರಿಯನ್ನ ಬೆಳೆಸಿದವರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ ಅದು ಎಂತಹದ್ದು, ಅದರ ಸ್ವಭಾವ ಎಂತಹದ್ದು, ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நாம அங்க இருக்கிற நாம எல்லாரும் ஆடுகள் தான். ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಒಂದು ಕುರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. நாம எல்லாரும் யாருதான்? ನಾವೆಲ್ಲರೂ ಯಾರಾಗಿದ್ದೇವೆ? ஆடுகள் தான். ಕುರಿಗಳೇ. யாருக்கு ஆடுகள்? ಯಾರಿಗೆ ಕುರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ? யாருக்கு நாம் ஆடுகளாக இருக்கிறோம்? ಯಾರಿಗೆ ಕುರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ? ஏசப்பாக்கு நாம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ஆடா இருக்கிறோம், ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம் இல்லையா? ಏಸಪ್ಪನಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾಗಿದ್ದೇವೆ? ಒಂದು ಕುರಿ ಮರಿ ಆಗಿದ್ದೇವೆ. நம்ம எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பன் யாரு? ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಇರುವಂತ ಒಬ್ಬನೇ ಕುರುಬನ ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? இயேசு ஒருவரே, இயேசு கிறிஸ்துவே நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பராக இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. ஆனாலும் ಆದರೂ ಸಹ சபை என்று வரும் பொழுது, ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ அங்கே சில நியமத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ದೇವರು ಕೆಲವು ನಿಯಮಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. சபையை நடத்துகிற ஊழியக்காரரை மேய்ப்பனாகவும், ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವವರನ್ನ ಒಂದು ಕುರುಬನಾಗಿಯೂ, விசுவாசிகளை ஆடுகளாகவும் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ನಂಬಿಕಸ್ಥರನ್ನ ಅಥವಾ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಕುರಿಮರಿ ಅಥವಾ ಆಡುಗಳನ್ನಾಗಿ ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அப்ப சபை ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற உறவு என்ன உறவு? ಸಭೆಯ ಸೇವಕರಿಗೂ ಹಾಗೂ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮಧ್ಯೆ ಇರುವಂತಹ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಂಥ ಸಂಬಂಧಗಳಾಗಿದೆ. என்ன உறவு? ஆமென். மேய்ப்பன் மந்தை உறவு. ಕುರುಬನು ಹಾಗೂ ಮಂದೆಗಿರುವಂತಹ ಒಂದು ಸಂಬಂಧ. நாம எல்லாரும் மேய்ப்பன் மந்தை உறவிலே நாம் இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಕುರುಬನು ಹಾಗೂ ಮಂದೆಗಿರುವಂತಹ ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஏன் ஆண்டவர் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿದನು? எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ಎಲ್ಲರಿಂದಲೂ ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அழைப்பு உள்ளவர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ಆದರೆ ಆ ಒಂದು ಕರೆವಿಕೆ ಉಳ್ಳವರು ಮಾತ್ರವೇ ಆ ಒಂದು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. டீச்சர்ஸ் தான் மாணவர்களை நடத்த முடியும். ಈಗ ಶಿಕ್ಷಕರು ಮಾತ್ರವೇ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒரு மெக்கானிக் தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக் தான் இல்லைன்னா ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக் தான் என்ன முடியும்? அதை சரிப்படுத்த முடியும். ಒಂದು ವಾಹನ ಅದು ರಿಪೇರಿ ಆಗಿರುವುದಾದರೆ ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಮಾತ್ರವೇ ಅದು ಸಾಧ್ಯ. அப்ப அதற்கென்று ஆண்டவர் அதற்கு உரியவர்களை நியமித்திருக்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೆಲವು ಮೇಲ್ವಿಚಾರಕರನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அவர்கள் அந்த வேலையை செய்யும் பொழுதுதான் அது சரியாக நேர்த்தியாக இருக்கும். ಅವರು ಆ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರವೇ ಅದು ಸರಿಯಾಗಿರುವಂತದ್ದು. அப்ப நடத்துகிறவர்கள் இருந்தாதான் ஒருவர் சரியான பாதையில் செல்ல முடியும். ಆಗ ನಡೆಸುವವರಿದ್ದಾಗ ಮಾತ್ರವೇ ಒಬ್ಬರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அதை தான் நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 12, 13 யாராவது வாசியுங்கள். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ರಿಂದ 13 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதற்காக தேவன் ஏற்படுத்தினார்? ಎಫೆಸ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಇವರೆಲ್ಲರನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ? சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக ஏற்படுத்தினார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದನು? வசனத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க. ನೀವು ವಾಕ್ಯಗಳನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஜான் பீட்டர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஜேசு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நம்ம பிள்ளைகள். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, சுவிசேஷகர்களை, மேய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಪೊಸ್ತಲರನ್ನ, ಪ್ರವಾದಿಗಳನ್ನ, ಸೌವಾರ್ತಿಗರನ್ನ, ಬೋಧಕರನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲರನ್ನು ಸಹ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ? சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷ ஊழிய பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு. அப்ப பரிசுத்தவான்கள் நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? நாம எல்லாம் சீர்பருந்தணும். ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿದ್ದೀವಿ. நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾಗಬೇಕು? சீரான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். ಸರಿಯಾದಂತ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಕು. அது மட்டும் இல்ல, சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ಅದು ಮಾತ್ರವೇ ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಸಾರುವವರಾಗಿ ಕಾಣಿಸಪಡಬೇಕು. சரீரம், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற இந்த சபை
ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾಗಿರುವಂತಹ ಈ ಒಂದು ಸಭೆಯು பக்தி விருத்தி அடைய வேண்டும். ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನ ಹೊಂದಬೇಕು, பக்தியில வளரணும். ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. இது மட்டும் இல்ல, ಇದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, இது மட்டும் இல்ல, ಇದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. ಇನ್ನೊಂದು ಮುಖ್ಯವಾದಂತಹ ಕಾರ್ಯ அந்த 11வது வசனம் கடைசியில நம்ம பார்க்கிறோம். 11ನೇ ವಾಕ್ಯದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಎಂಬ ಪ್ರಮಾಣವನ್ನು ಮುಟ್ಟುವ ತನಕ ದೇವಜನರು ಯೋಗ್ಯತೆಯಿಂದ ನಡೆಸೋದಕ್ಕೋಸ್ಕರ பாருங்க, பூரண புருஷராகும் வரைக்கும். ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಗುವವರೆಗೂ. பூரண புருஷர் யாரு? ಆ ಪರಿಪೂರ್ಣ ಪುರುಷನ ಯಾರಾಗಿ சொல்லுங்க, யார் பூரண புருஷர்? ಹೇಳಿರಿ. ಪರಿಪೂರ್ಣ இயேசு ஒருவரே பூரணமானவர், பூரண புருஷர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ ಪರಿಪೂರ್ಣವಾದವನು. அப்ப ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஊழியர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், ದೇವರು ಯಾಕೆ ಇಂತಹ ಸೇವಕರುಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ஏன் ನೋಡುವಾಗ, தேவன் சபைக்கு ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், ದೇವರು ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಸೇವಕರುಗಳನ್ನ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, நாம எல்லாரும் ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ நம்முடைய பூரண புருஷராக இருக்கிற கிறிஸ்துவை போல மாறுவதற்காக, ಪರಿಪೂರ್ಣ ಪುರುಷನಾಗಿರುವಂತಹ ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ, அதற்காகத்தான் இந்த 5 ஊழியங்களும். ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಈ ಒಂದು 5 ಸೇವೆಗಳು. அதிலே ವಿಶೇಷமானது மேய்ப்பன் ஊழியம். ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದದ್ದು ಒಂದು ಕುರುಬನ ಅಥವಾ ಬೋಧಕನ ಎಂಬಂತ ಒಂದು ಸೇವೆ. சபையை நடத்துவதற்காக, ಸಭೆಯನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, சபையை நடத்துவதற்காக தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர் தான் மேய்ப்பன். ಸಭೆಯನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಏರ್ಪಡಿಸಿದಂತ ಒಂದು ಸೇವೆಯೇ ಒಂದು ಬೋಧಕರ ಸೇವೆ ಅಥವಾ ಕುರುಬನ ಸೇವೆ. ஆமே. அப்போ மேய்ப்பர்கள் யாராக இருக்கிறார்கள்? ಕುರುಬರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? சபையை நடத்துகிறார்கள். ಸಭೆಯನ್ನ ನಡೆಸುವುದು. சபை மந்தைக்கு ஒப்பிட்டு, ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ಸಭೆಯು ಮಂದೆಗೆ ಹಾಗೂ ಆಡುಗಳು ಅಥವಾ ಕುರಿಗಳಿಗೆ. அப்போஸ்தலர் 20:28 வசனம் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 20:28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஓகே. அப்ப நம்ம சபை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, இப்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ನ ಮಕ್ಕಳಿದ್ದೀರಾ, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ನ ಶಿಕ್ಷಕರು ಸಹ ಇದ್ದೀರಾ. அப்போ நீங்க இப்ப யாரை நடத்துறீங்க? ನೀವು ಯಾರನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? பிள்ளைகளை நடத்துறீங்க, ಮಕ್ಕಳನ್ನ ನಡೆಸ್ತಾ அப்ப ಇದ್ದೀರಾ. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் யாராக இருக்கிறாங்க? மேய்ப்பர்களாக இருக்கிறாங்க. ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ನಲ್ಲಿರುವಂತಹ ಶಿಕ್ಷಕರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? ಅವರು ಒಂದು ಕುರುಬರಾಗಿದ್ದಾರೆ. கேர்சல் யாராவது நடத்துறோம்னா அவர்களை, ஜனங்களை, புதிதாக வருகிறவர்களை நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்களாக அவர்களுக்கு இருக்கிறார்கள். ಕೇರ್ಸಲ್ ನಡೆಸುವಂತವರು ಯಾರಾದ್ರೂ ಇರುವುದಾದರೆ ಹೊಸದಾಗಿ ಬರುವಂತವರನ್ನ ಅವರು ನಡೆಸುವಾಗ ಅವರು ಕುರುಬರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ಮುಖ್ಯವಾಗಿ எல்லா பெற்றோரும், ಎಲ್ಲಾ ಹೆತ್ತವರು ಸಹ உங்க பிள்ளைகளுக்கு, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ நீங்க தான் மேய்ப்பர்கள், ನೀವೇ ಕುರುಬರಾಗಿದ್ದೀರಾ. ஹalleluya. ஹalleluya. ಫಸ್ಟ್ ಪಾಸ್ಟರ್ ಯಾರன்னா அப்பா தான். ಮೊದಲನೆಯ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಅಥವಾ ಸೇವಕರು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತಂದೆ, அப்பா ಅಮ್ಮ தான். ಅಮ್ಮನೇ பிள்ளைகளுக்கு மேய்ப்பர்கள், ಮಕ್ಕಳಿಗೆ ಕುರುಬರಾಗಿರುತ್ತಾರೆ. அவர்கள் தான் அனுதினமும் பிள்ளைகளை நடத்துகிறார்கள். ಅವರೇ ಅವರನ್ನ ಅನುದಿನವೂ ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. யார் நாம் ஒருவரை ஆவிக்குரிய காரியங்களிலே வழி நடத்துகிறோமோ நாம் அவர்களுக்கு மேய்ப்பர்களாக இருக்கிறோம். ಯಾರು ಒಬ್ಬರನ್ನ ಆತ್ಮಿಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀವು ದಾರಿ ನಡೆಸುತ್ತೀರೋ ನೀವು ಅವರಿಗೆ ಕುರುಬರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. இந்த மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் இருக்கிற அந்த உறவை தான் நாம் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ಆ ಒಂದು ಕುರುಬನಿಗೂ ಮಂದೆಗೂ ಇರುವಂತಹ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನ ನಾವು ಯೋಹನ್ ಬರೆದಂತಹ ಸುವಾರ್ತೆನೇ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. அப்ப நாம எல்லாரும் ஒன்றல்ல ஒன்று விதத்துல நாம் மேய்ப்பர்களாக இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಒಂದಿಲ್ಲ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಕುರುಬರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. அதே போல ஆடுகளாகவும் இருக்கிறோம். ಅದೇ ಪ್ರಕಾರ ಒಂದು ಆಡುಗಳಾಗಿ ಸಹ ಇದ್ದೇವೆ. ಯೇಸುவுக்கு நாம் எல்லாரும் ஆடுகள். ஹalleluya. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಆಡುಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஹalleluya. 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 செய்தி கேட்ட ஒரு நல்ல பாடலை வந்து ஆராதனை நேரத்துல மோனிகா பாடினாங்க. ಒಂದು ಸಂದೇಶದ ಸಮಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಮೋನಿಕಾ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದರು. ಯೆಹೋವಾ ದೇವನೇ ನೀ ಒಳ್ಳೆ ಕುರುಬನೇ, ಕೊರತೆಯು ನನಗೆ ಇಲ್ಲ, ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ ನಂದಾಗವ ತೀರಿಸಿದೆ. ಯೆಹೋವಾ ದೇವನೇ ನೀ ನನ್ನ ಕುರುಬನೇ, ಕೊರತೆಯು ನನಗೆ ಇಲ್ಲ, ಹಸಿರುಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸಿ ನಂದಾಗವ ತೀರಿಸಿದೆ. ವೈರಿಗಳ ಮುಂದೆ ಔತಣವ ಸಿದ್ಧಪಡಿಸಿರುವೆ. ನನ್ನ ತಲೆಯ ಅಭಿಷೇಕಿಸಿ ನನ್ನ ಪಾತ್ರೆಯ ಆಶೀರ್ವದಿಸಿರುವೆ.
ಯೆಹೋವಾ ರಾಹ ಯೆಹೋವಾ ರಾಹ ನನ್ನೊಳ್ಳೆಯ ಕುರುಬಾನಿನೇ ಯೆಹೋವಾ ರಾಹ ಯೆಹೋವಾ ರಾಹ ನನ್ನೊಳ್ಳೆಯ ಕುರುಬಾನಿನೇ ಯೆಹೋವಾ ಯೆಹೋವಾ ರಾಹ அவரே நம்முடைய நல்ல மேய்ப்பன் ಕುರುಬಾನಿನೇ ಯೆಹೋವಾ ರಾಹ ಯೆಹೋವಾ ರಾಹ ನನ್ನೊಳ್ಳೆಯ ಕುರುಬಾನಿನೇ. ಆಮೆನ್. ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. 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 நமக்கு நல்ல மேய்ப்பர் யாரு? ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? யார் நம்முடைய நல்ல மேய்ப்பன்? ಹೇಳಿರಿ, ಯಾರು ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು? அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர். ಆತ ನಮ್ಮನ್ನ ಹಸಿರುಗಾವಲಿನಲ್ಲಿ ನಡೆಸುವ. ஹalleluya. ஹalleluya. பாருங்கள், இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಯೋಹನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நேரம் இருக்காது, குழந்தை பிரதிஷ்டை எல்லாம் இருக்கு, அதனால செய்திக்கு அதிக நேரம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சின்ன செய்தியை ஆயத்தப்படுத்தலான்னு சொல்லி தான் இந்த செய்தியை நான் என்ன பண்ணினேன், தியானிக்க ಆರಂಭಿத்தேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಮಯ ಇರುವುದಿಲ್ಲ, ಮಗುವಿನ ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಂದೇಶವನ್ನ ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆனா அந்த அதிகாரத்தை தியானிக்க ஆவியானவர் ಅನೇಕ காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ಆದರೆ ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇರುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿದನು. இப்ப என்ன பண்ணலாம்? ನಾವು ಏನು ಮಾಡೋಣ? இன்னைக்கு எவ்வளவு வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் போகட்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗುತ್ತೋ ಅಷ್ಟರವರೆಗೆ ಹೋಗಲಿ. இதனுடைய தொடர்ச்சி ஆண்டவர் எனக்கு மறுபடியும் எப்பொழுது செய்திக்காக எனக்கு நேரத்தை கொடுக்கிறாரோ அந்த நேரத்துல நான் மீதியான பகுதியை பார்க்கலாம். எனக்கு பொதுவா கண்டினியூஷன் பிடிக்காது. ஒரு செய்தியை எடுத்தா அன்னைக்கே முடிச்சிடணும்னு தான் நினைப்பேன். ஆனா சில நேரத்துல அது முடியாத போயிருக்கு. ನನಗೆ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಆದರೆ ನಮಗೆ ದೇವರ ಚಿತ್ತ ಇರುವುದಾದ್ರೆ ಬರುವಂತ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮುಂದುವರಿಕೆಯಿಂದ ನಾವು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಉತ್ಸಾಹದಿಂದ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே யோவான் 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அதிலே மேய்ப்பனுடைய தன்மை, மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள், ஆடுகளுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ಕುರುಬನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ಹಾಗೂ ಕುರಿಯ ಒಂದು ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನ ಸಹ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. முதலாவதாக மேய்ப்பனுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கலாம். ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕುರುಬನ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. முதல் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ಮೊದಲ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನ பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த உவமையை? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಇದು ಸಾಮ್ಯವನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ? ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. 7வது வசனத்திலேயும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲೂ ಸಹ ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನುಡಿದಿದ್ದಾರೆ. ஒரு காரியத்தை இரண்டாவதாக இயேசு சொல்றாருன்னா அதுல ಮುಖ್ಯமான ಕಾರ್ಯಗಳು ಅಡಗಿದೆ. ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ 2 ಬಾರಿ ಆತನು ಏನಾದರೂ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಡಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, இதுல மேய்ப்பனுடைய குணாதிசயத்துல நம்ம பார்க்கும் பொழுது ಇದರಲ್ಲಿ ಕುರುಬನ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವನ್ನ ನೋಡುವಾಗ முதலாவதாக 1-2 வசனங்களிலே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரವೇಶಿக்கிறவனೋ ಆಡುகளின் ಮೇய்ಪನಾய் இருக்கிறான். ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಕುರಿ ಹಟ್ಟಿಯೊಳಗೆ ಬಾಗಿಲಿಂದ ಬಾರದೆ ಮತ್ತೆಲ್ಲಿಂದಾದರೂ ಹತ್ತಿ ಬರುವವನು ಕಳ್ಳನು ಸುಲುಕೊಳ್ಳುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. ಬಾಗಿಲಿಂದ ಒಳಗೆ ಬರುವವನು ಆ ಕುರಿಗಳ ಕುರುಬನು. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. பாருங்க, மேய்ப்பனுடைய முதல் குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்த்தால், ನೋಡ್ರಿ, ಕುರುಬನ ಒಂದು ಮೊದಲನೇ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ நீங்களே சொல்லுங்க, வசனத்தை பாத்தீங்கல்ல? ನೀವೇ ಹೇಳಿರಿ, ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡಿದ್ರಿ ಅಲ್ವಾ? வாசல் வழியாக பிரவேசிப்பான். ಆತನು ಬಾಗಿಲಿನಿಂದ ಬರುವಂತನಾಗಿ. வாசல் வழியாக. ಆತನು ಬಾಗಿಲಿನಿಂದ ಬರುವಂತ. வேறு வழியாய் வர்றவங்க ಯಾರು? ಬೇರೆ ಒಂದು ಮಾರ್ಗದಿಂದ ಬರುವಂತವರು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? கள்ளன், கொள்ளையடிக்கிறவன். ಆತನು ಕಳ್ಳನ್ನು ಸುಲುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. வீட ನೋಟಂ போடுவான். ஒரு வீட்டை ನೋಟಂ போடுவான். ಒಂದು ಮನೆಯನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಸುತ್ತುವರಿಯುತ್ತಾನೆ. அந்த வீட்டுல எந்த வாசல் வழியாய் போய் கொள்ளையடிக்கலான்னு அந்த வீட்டை சுத்தி ನೋಟಂ போட்டுட்டு இருப்பான். ಆ ಮನೆಯನ್ನ ಯಾವ ಒಂದು ಬಾಗಿಲಿಂದ ಬಂದು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸುತ್ತುವರಿಯುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்? ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಮನೆಗೆ ಒಂದು ಸ್ವಂತಗಾರನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? முன் வாசல் வழியாக. ಆತನು ನೇರ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ, வாசல் வழியாக. ಆ ಒಂದು ಬಾಗಿಲಿನಿಂದ. அப்ப மேய்ப்பன்
எப்படி இருப்பானா வாசல் வழியாக பிரவேசிப்பானா. ಒಂದು ಕುರುಬನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಆತನು ಬಾಗಿಲಿಂದ ಬರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. வாசல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, வாசல் வழியாக என்று சொல்லி பார்க்கும் பொழுது ಬಾಗಿಲಿನ ಮಾರ್ಗವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ அது ಹೇಳುವಾಗ ஒரு நேர்மையை குறிக்கிறது. ಒಂದು ನೀತಿಯನ್ನ ತೋರಿಸುವುದು, நேர்மையா, ಅದು ನ್ಯಾಯವಾಗಿ ನಡೆಸುವುದು, சரியான வழியில், ಅದು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ. சோ அப்போ சபை மேய்ப்பனுக்குரிய குணாதிசயத்துல ஒன்று என்னவென்றால் அவன் வாசல் வழியாக பிரவேசிக்கணும். அப்படின்னா அவன் நேர்மையாக நடக்கிறவனாக, அவன் சரியாக நடக்கிறவனாக காணப்பட வேண்டும். ಆದರೆ ಸಭೆಯ ಒಂದು ಸೇವಕರ ಒಂದು ಮೊದಲನೇ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಕುರುಬನು ನೇರ ಬಾಗಿನಲ್ಲಿ, ಅಂದರೆ ಒಂದು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವಂತನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಡ್ತಾನೆ. அப்ப நேராக என்று சொல்லும் பொழுது அதுல முதலாவதாக நம்ம பார்க்கும்போது அழைப்பு. ಅದು ನೇರವಾಗಿ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ ಅದರ ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವಂತದ್ದು ಕರೆಯುವಿಕೆ. சபை மேய்ப்பனாக இருக்கணும்னா அந்த சபை மேய்ப்பனுக்குரிய அழைப்பு தேவனால் உண்டாயிருக்க வேண்டும். ಸಭೆಯ ಒಂದು ಬೋಧಕನಾಗಿ ಅಥವಾ ಕುರುಬನಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಆ ಸಭೆಯ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಅದು ದೇವರಿಂದ ಬಂದದ್ದಾಗಿರಬೇಕು. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய யாரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை என்று சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ಎಬ್ರಿಯರಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಆರೋನನಿಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಮಹಾ ಕರೆಯುವಿಕೆಯ ಪ್ರಕಾರ ಕರೆಯದೆ ಹೋದರೆ ಬೇರೆ ಯಾರು ಸಹ ಒಂದು ಸೇವೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, சபை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ನೋಡ್ರಿ ಸಭೆயை ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ஒரு ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சபையினுடைய மேய்ப்பனுக்குரிய தகுதி முதலாவதாக அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். மேய்ப்பன் ஊழியத்திற்கு ಒಂದು ಸಭೆಯ ಕುರುಬನ ಒಂದು ಅರ್ಹತೆ ಆತನು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿರಬೇಕು. வேதத்தை நல்லா பகுத்து போதித்து பயங்கரமா தியானித்து அப்படியெல்லாம் செய்தி ப்ரிப்பேர் பண்ணாதான் ஒரு சபை மேய்ப்பன் என்று சொல்லி ஏற்படுத்தப்படுகிறது கிடையாது. ಸತ್ಯವೇದನ ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ಅದನ್ನ ತಯಾರು ಮಾಡಿ ಸರಿಯಾಗಿ ಬೋಧಿಸುವುದು ಮಾತ್ರವೇ ಒಂದು ಸಭೆಯ ಕುರುಬನ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. அதுவும் இருக்க வேண்டும், ಅದು ಸಹ ಇರಬೇಕು. ஆனால் அதை வைத்து மாத்திரம் ஒருவர் மேய்ப்பனாக ஏற்படுத்தப்படுகிறது கிடையாது. ಆದರೆ ಅದನ್ನ ಮಾಡಿ ಮಾತ್ರವೇ ಒಬ್ಬನು ಸಭೆಗೆ ಒಂದು ಕುರುಬನಾಗಿ ಏರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அழைப்பு, அந்த அழைப்பு அவர் மேல இருக்கணும். ಆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. அதற்கு உதாரணமாக நம்முடைய போதகரை எடுத்துக்கொண்டால், ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಸೇವಕರನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ, நம்முடைய போதகர் அவர்கள் நம்முடைய ஸ்தாபனத்துல பைபிள் காலேஜ் முடித்தார்கள். ನಮ್ಮ ಸೇವಕರು ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಅನ್ನು ಮುಗಿಸಿದರು. பைபிள் காலேஜ் முடித்த உடனே நம்முடைய ஃபவுண்டர் அப்போஸ்தலர் ஜான் இளங்கோவன் அவர்கள் என்ன பண்ணாங்க, நம்முடைய போதகரை ஒரு சில சபைகளுக்கு ட்ரைனிங்காக அனுப்புனாங்க. ಆ ಒಂದು ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಮುಗಿದ ನಂತರ ನಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯ ಒಂದು ಸ್ಥಾಪಕರು ಸೇವಕರನ್ನ ಏನು ಮಾಡಿದ್ರೆ, ಕೆಲವು ಸಭೆಗಳಿಗೆ ಒಂದು ತರಬೇತಿಗೋಸ್ಕರ ಅವರನ್ನ ಕಳಿಸಿದರು. ஒவ்வொரு சபையிலும் சில நாட்கள் அவர் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தார். ಒಂದೊಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ದಿವಸಗಳು ಒಂದು ತರಬೇತಿಗೋಸ್ಕರ அப்ப திருமணம் ஆகவில்லை, ಹಾಗೆ ಇನ್ನೂ ಮದುವೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. அப்ப அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತದೆ ஒவ்வொரு சபையிலையும் நம்முடைய ஊழிய ட்ரைனிங்காக இருக்கும் பொழுது அவர் சபையிலே செய்த ஊழியம் குறைவுதானாம். ಆ ಒಂದೊಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇವಕರು ಇರುವಾಗ ಅವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಸೇವೆ ಅದು ಕೊಂಚವೇ. பைபிள் காலேஜ் முடிச்சிட்டாருன்னு எடுத்த உடனே சபையில முன்னாடி கொண்டு நிக்க வைக்க மாட்டாங்க. ಸಭೆ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಮುಗಿಸಿದ ತಕ್ಷಣ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு பைபிள் காலேஜ் முடித்து வந்திருக்கிற ஊழியர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் பீட்டர் ஜபராஜ் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை கொடுப்பார்கள் அப்படியெல்லாம் யாரும் சொன்னதில்லை. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಮುಗಿಸಿ ಬಂದಿರುವಂತಹ ಸೇವಕರಾದಂತಹ ಪೀಟರ್ ಜಬರಾಜ್ ಅವರು ನಮಗೆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಸಹ ಕರೆದು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. எப்பவாவது வர்ஷிப்புக்கு டைம் கொடுப்பாங்க, ಯಾವಾಗಾದ್ರೂ ಆರಾಧನೆಗೆ ಒಂದು ಸಮಯನ ಕೊಡ್ತಾರೆ. மீதி இருந்த நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ ಬೇರೆ ಇರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಿದ್ರು? மீதி இருந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ಬೇರೆ ಇದ್ದಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಿದ್ರು? சுவிசேஷத்திற்காக கூட்டிட்டு போகலாம், சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಒಂದು ಸೇವೆಗೋಸ್ಕರ ಕರೆದುಕೊಂಡು. அதுக்கப்புறம் என்னன்னா, ಅದ ನಂತರ ಏನೆಂಬುದು எடுபடி வேலை தான். எடுபடி வேலைனா அங்க போனோம், இங்க வாணும், இங்க வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை போய் போஸ்ட் பண்ணிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வா, என் காலு கொஞ்சம் பிடிச்சு விடு. சில ஊழியக்காரர்கள் பலவீனமா இருப்பாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾ ಕೆಲಸಗಳು ಇರ್ತದೆ. ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಇವರನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ರು. எடுபடி வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಲಸಗಾರರಾಗಿ ஆனாலும் இவருக்கு தெரியாமலே இவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಆದರೂ ಸಹ ಇವರನ್ನ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇವರನ್ನ ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. யாருக்கு அடியில இவர் ஊழியம்
செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊழியர் இவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ಯಾರ ಒಂದು ಕೆಳಗಡೆ ಇವರು ಒಂದು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಿದ್ರು ಆ ಸೇವಕರುಗಳು ಇವರನ್ನ ಗಮನಿಸ್ತಾ இப்ப ಇದ್ದಾರೆ. ட்ரைனிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ಈಗ ತರಬೇತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯವೆಲ್ಲ ಮುಗೀತು. இப்ப பெரிய பாஸ்டருக்கு அந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ಈಗ ಹಿರಿಯ ಸೇವಕರಿಗೆ ಇವರು ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ, ಒಂದು ವರದಿಯನ್ನ ಕೊಡಬೇಕಾಗಿದೆ. அந்த ஒவ்வொரு ஊழியக்காரரும் நம்முடைய போதகரை குறித்து தலைமை போதகருக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பீட்டர் ஜெபராஜ் மேல ಮೇಯ್ಪನ್ ಅಭಿಷೇಕಂ ಇರುತ್ತದೆ. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದೊಂದು ಸೇವಕರುಗಳು ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸಭೆ ಸೇವಕರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ವರದಿಯಲ್ಲಿ ಏನಿತ್ತು ಗೊತ್ತಾ? ಪೀಟರ್ ಜಬರಾಜ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಕುರುಬನ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ, ಮೇಯ್ಪನ್ ಅழைப்பு இருக்கிறது, ಇವರಿಗೆ ಒಂದು ಕುರುಬನ ಒಂದು ಕರಿವಿಕೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya ஹalleluya. பிரசங்கத்தை பார்த்து இல்ல, ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೋಡಿ ಅಲ್ಲ, ಆರಾಧನೆயை பார்த்து அல்ல, ಆರಾಧನೆಯನ್ನು ನೋಡಿ ಅಲ್ಲ, அவர் அந்த நாட்களிலே அங்கே நடந்து கொண்ட விதம், ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅವರು ನಡೆದುಕೊಂಡಂತ ಒಂದು ವಿಧ. அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இவருக்கு தீர்க்கதரிசி காலிங் இருக்கிறது, இவருக்கு சுவிசேஷ அழைப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை குறித்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்முடைய சபை போதகருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் என்ன? ಇವರಿಗೆ ಮೇಯ್ಪನ್ ಅழைப்பு இருக்கிறது. ಅಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಸೇವಕರುಗಳು ಇವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಇದೆ ಅಥವಾ ಕೆಲವು ಅಭಿಷೇಕಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳುವಂತರಾಗಿದ್ದಾರೆ. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಪ್ರಕಾರ ಒಂದು ಕುರುಬನ ಒಂದು ಅಭಿಷೇಕವಿದೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, அப்போ சும்மா யாரும் பாஸ்டர் ஆக முடியாது. ನೋಡಿ, ಸುಮ್ಮನೆ ಯಾರು ಸಹ ಸೇವಕರಾಗುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. சும்மா பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு ஆனால் நான் ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சா ಅನೇಕ ಸಭೆகள் ಅದು ನಿನ್ನ போயிருக்கு. ಸೊ ನೋಡ್ರಿ, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಮುಗಿಸಿ ನಾನು ಸಭೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆ ಸಭೆಗಳು ಏನು ಮಾಡುವಂತದಾಗಿದೆ, ಅಲ್ಲೇ ಮುಗಿದು ಹೋಗುವಂತದಾಗಿದೆ. ஏன்னா அந்த அழைப்பு இருக்க வேண்டும். ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕರಿವಿಕೆ ಇರಬೇಕು. ಸಭೆயை நடத்துவது சாதாரணமான காரியம் அல்ல. ಸಭೆಯನ್ನ ನಡೆಸುವುದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಕೆಲಸ ಅಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅழைப்பு இருந்தால் ಮಾತ್ರமே நிலை நிற்க முடியும். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕರಿವಿಕೆ ಇರುವುದು ಮಾತ್ರ ಅದರಲ್ಲಿ ನೆಲೆ ನಿಂತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வாசல் வழியாக என்று சொல்லும் பொழுது அதுல முதல் காரியம் அந்த நேர்மையான வழி என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அழைப்பு. ಆ ಒಂದು ಬಾಗಿಲು ಅದು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇದಾಗಿ ಒಂದು ಕರಿವಿಕೆ, ಎರಡನೇದಾಗಿ ஒரு மேய்ப்பனாக ஒருவர் ஒரு சபையை நடத்த வேண்டும் என்றால் இன்னொரு மேய்ப்பனால் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ಒಬ್ಬನು ಸೇವಕನಾಗಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಬೇಕಾದರೆ ಇನ್ನೊಬ್ಬನಿಂದ ಅಥವಾ ಇನ್ನೊಬ್ಬ ಸೇವಕರಿಂದ ಅವರು ಏರ್ಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. தானா வர முடியாது, ತಾನಾಗಿ ಬರುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. இன்னொரு மேய்ப்பனால் இல்லை என்றால் இன்னொரு அப்போஸ்தலனால் அந்த ಮೇಯ್ಪನ್ ஊழியத்திற்கு என்று சொல்லி ஏற்படுத்தப்பட வேண்டும். ಇನ್ನೊಬ್ಬ ಕುರುಬನಿಂದ ಅಥವಾ ಅಪೊಸ್ತಲರಿಂದ ಆ ಒಂದು ಕುರುಬರ ಸೇವೆಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்போ நம்முடைய ஸ்தாபகர் எங்க 2 பேரையுமே என்ன பண்ணார், ஊழியக்காரங்க மீட்டிங்ல எல்லாருக்கும் முன்பதாக எங்களை பிரதிஷ்டை பண்ணி எங்களை ஜெபித்து இந்த ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தி இருக்கிறார். ನಮ್ಮ ಒಂದು ಐಶ್ವರ್ಯದ ಸ್ಥಾಪನೆಯ ಸ್ಥಾಪಕರು ಇವೆಬ್ಬರನ್ನು ಸಹ ಎಲ್ಲಾ ಸೇವಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಇವರನ್ನ ಅಭಿಷೇಕಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಕಳುಹಿಸಿದರು. ஒரு மேய்ப்பனால் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ಒಬ್ಬ ಕುರುಬನಿಂದ ಅದು ಏರ್ಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. ಮೂರನೇದಾಗಿ ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ಒಬ್ಬ ಕುರುಬನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ வாழ்க்கையும் நேர்மையாக இருக்க வேண்டும். ಆತನ ಜೀವನವೂ ಸಹ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அவருடைய பிரசங்கமும் நேர்மையாக இருக்க வேண்டும். ಆತನ ಸಂದೇಶವೂ ಸಹ ಒಂದು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நம்முடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்கணும். ನೋಡಿ, ನಮ್ಮ ಜೀವನವೂ ಸಹ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நீங்க ஒருத்தர நடத்தலாம், ನೀವು ಒಬ್ಬರನ್ನು ನಡೆಸಬಹುದು, ஒரு 2 பேரை நீங்க நடத்தலாம், ಅಥವಾ ಇಬ್ಬರನ್ನ ನಡೆಸಬಹುದು, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை நடத்தலாம், ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಮಕ್ಕಳನ್ನ வீட்டை நடத்தலாம், ಮನೆಯನ್ನ ஒரு கேர்சல்லை நடத்தலாம், ಕೇರ್ಸಲ್ಲನೆ ನೀವು ನಡೆಸಬಹುದು. நம்முடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವನ ಅದು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நம்முடைய பிரசங்கமும் நேர்மையாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಂದೇಶವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. பிரசங்கம் பண்ணிட்டு வாழ்க்கை அது போல இல்லன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். ಸಂದೇಶವನ್ನ ಕೊಟ್ಟು ಜೀವನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರದೆ ಹೋದರೆ ಅದನ್ನ ನಮ್ಮನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. பிரசங்கம் நேர்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையும் நேர்மையாக இருக்க வேண்டும். ಸಂದೇಶವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು, ನಮ್ಮ ಜೀವನವೂ ಸಹ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை மாத்திரம் பார்ப்பதில்லை, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನ ಮಾತ್ರ ನೋಡುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸಹ ಅವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಜಪಂ பண்ணேன்னு பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லும்போது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ பிள்ளைங்க உடனே இப்படி பார்க்க கூடாது, இப்படி இருக்கணும். ನಾವು ಮಕ್ಕಳು ಒಂದೇ ಸಲ ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡಬಾರದು, ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ನೋಡುವಂತ. இப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗೆ ಮೇಲೆ ನೋಡಿದರೆ ಏನಂತ? ನೀ ಜಪಿக்கிறியா? ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀಯಾ? இப்படின்னா என்ன அர்த்தம்? ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ பெற்றோர் ஜபிக்கிறாங்க, நானும் ஜபிக்கணும். ನನ್ನ ಹೆತ್ತವರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, ನಾನು ಸಹ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பிரசங்கம் நேர்மையா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நேர்மையா இருக்கணும். ನಮ್ಮ ಒಂದು ಸಂದೇಶವು ಅದು ಸರಿಯಾಗಿರಬೇಕು, ನಮ್ಮ ಜೀವನವೂ ಸಹ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அடுத்ததாக ನಂತರವಾಗಿ ஒரு மேய்ப்பனுடைய அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிற மேய்ப்பனுடைய இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், மக்களை இயேசுவிடம் நடத்துகிறவராக அவர் காணப்பட வேண்டும். ಬಾಗಿಲಿನಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಕುರುಬನ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಗುಣಲಕ್ಷಣ ಏನು ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ
ಕುರಿಗಳನ್ನ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕರೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ இயேசுவின் உபதேசத்துக்கு நேராக நடத்தணும். ಯೇಸುವಿನ ಉಪದೇಶಕ್ಕೆ ನೇರವಾಗಿ தனக்கு ನಡೆಸಬೇಕು. நேராக அல்ல, ತನಗೆ ನೇರವಾಗಿ ಅಲ್ಲ, இயேசுவுக்கு நேராக, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕರೆಗೆ, இயேசுவின் உபதேசத்துக்கு நேராக, ಯೇಸುವಿನ ಒಂದು அந்த ಉಪದೇಶಕ್ಕೆ நித்திய ನೇರವಾಗಿ, ஜீவனுக்கு நேராக ಆ ಒಂದು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ನೇರವಾಗಿ நடத்துகிறவர்கள் தான் ಅದನ್ನ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸುವಂತವರೇ மேய்ப்பன். ಕುರುಬರು. மேய்ப்பன். ಕುರುಬರು அப்ப மேய்ப்பன் எப்படி இருக்கணும்? ಕುರುಬರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು? வாசல் வழியாக அவன் பிரவேசிக்கணும். ಬಾಗಿಲಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರು வாசல் ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. என்றால் என்னெல்லாம்? வாசல் என்றால் என்னெல்லாம்? ಬಾಗಿಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಏನಲ್ಲ? அழைப்பு, ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ, ஒரு மேய்ப்பனால் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ಒಂದು ಬೋಧಕನಿಂದ ಅವರು ಏರ್ಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. வாழ்க்கையும் பிரசங்கமும் நேர்மையாக இருக்க வேண்டும். ಜೀವನವು ಪ್ರಸಂಗವು ಅಥವಾ ಸಂದೇಶವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ஜனங்களை தேவனிடம் இயேசு கிறிஸ்துவிடம் நடத்துகிறவராக காணப்பட வேண்டும். ಜನರನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಡೆಗೆ ನಡೆಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. இதுதான் மேய்ப்பன். ಇದೇ ಒಂದು வாசல் வழியாக வருகிறதான மேய்ப்பன். ಬಾಗಿಲಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಕುರುಬನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். ಮೂರನೇ ವಾಕ್ಯದ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. ಬಾಗಿಲು ಕಾಯುವವನು ಅವನಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ, ಕುರಿಗಳು ಅವನ ಸ್ವರಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತದೆ. ஆமென். ಹಾ. அப்போ ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். ಆ ಒಂದು ಕುರಿಗಳನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾನೆ. பாருங்க, ஆடு மேய்க்கிறவங்க ஒவ்வொரு ஆட்டுக்கும் பெயர் வச்சிருக்காங்க. ನೋಡ್ರಿ, ಆ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸುವವರು ಒಂದೊಂದು ಕುರಿಗಳಿಗೂ ಸಹ ಹೆಸರನ್ನ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. காலா காலா சாந்தி மேகனா ಬನ್ನಿರಿ அப்படி கூப்பிடுவாங்களா தெரியல. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವು ಹೆಸರುಗಳಿಂದ ಅವ್ರನ್ನ ಕರೀತಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எஸ்தர் வா, ரெபெக்கா வா, ಎಸ್ತೇರ್ ಬಾ, சாமு வா, ರೆಬೆಕ್ಕಾ ಬಾ. பிரைட்டன் வா அப்படின்னு பெயர் சொல்லி கூப்பிடுறானோ. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೆಸರಿಡಿದು ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஜீசஸ், நம்முடைய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾನೆ. ஏசாயா 43:1 ಯೆಶಾಯ 43:1 உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ನಿನ್ನನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದೆನು. பெயர் சொல்லி நம்மை அழைக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವಂತ ದೇವರನ್ನ ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ಆತ ನಮಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருடைய பெயரும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲರ ಹೆಸರು ಸಹ ಗೊತ್ತು ಎಂಬುದು. அப்ப பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று சொன்னால் ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ஒவ்வொருவரையும் நன்றாக அறிந்திருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬವರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಆತನು ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அனுபவித்திருக்கிறேன். ನೋಡ್ರಿ, ಅಕ್ಕವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಅವರು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ஜெனி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். ಜನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂತ ಒಂದು நான் கண்ணு ಶಬ್ದ. திறந்து பார்த்தா அங்க பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. ಕಣ್ಣು ತೆರೆದು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ಇರುವುದಿಲ್ಲ. நான் உடனே ஏசப்பா நீங்க என்ன கூப்பிட்டுருக்கிறீங்க, ஓகே ஜெபிக்கிறதற்காகத்தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு உடனே நான் ಜೆಬಿಕ ಆರಂಭಿಸಿ. ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನನ್ನ ಕರೆದಿದ್ದೀರಾ, ತಕ್ಷಣ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. சில நேரம் இப்படி ஜெனி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ನಾನು ಟಕ್ಕನ್ನು எழும்பிட்டு கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಜನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ನನ್ನ ಕರೆದರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. ಅವರು ನೀ ಯಾರೋ ನಾ ಯಾರೋன்னு அவர் மூன்றாம் வானத்துல இருப்பாரு. ಯಾರೋ ನಾನು ಯಾರೋ ಎಂಬುದಾಗಿ நான் நல்லா தானமா தூங்கிட்டு இருக்கிறேன், என்ன ஏன் தொந்தரவு பண்றாங்கிற மாதிரி. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಾನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೇನೆ, ನಾನು ಯಾಕೆ ஏன் நான் தூக்கத்துல உன் பேரை கூப்பிட போறேங்கிற மாதிரி. ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ನಾನು ಯಾಕೆ ನಿನ್ನ ಹೆಸರು தூக்கத்துல அது நிம்மதியா தூங்க வேண்டாமா? ನಿದ್ದೆ ಮಾಡುವಾದ್ರೂ ಸಹ ஹalleluya. அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், ஏசப்பா சாமுவேல் சொன்னது போல ஏறிட்டேன், நீங்களா கூப்பிட்டீங்க மாதிரி. ಸಾಮುವೇಲ್ ಏಲಿಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ ಪ್ರಕಾರ ನೀನೇ ನನ್ನ ಕರೆದೆ அப்போ உடனே தெரிஞ்சிடும், ஏசப்பா தான் நம்மள கூப்பிட்டிருக்காரு. ತಕ್ಷಣ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ಯೇಸುವಿನ ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக கூப்பிடுகிறார், உடனே ஜெபிப்பதற்கு ஆரம்பிப்பேன். ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನ ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾನು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்முடைய மேய்ப்பர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಕುರುಬನು, ಆತ ನಮ್ಮನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. பெயர் சொல்லி என்று சொல்லும் பொழுது அது தனிப்பட்டதான அந்த அன்பு, அந்த உறவு. ಹೆಸರು ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ವೈಯಕ್ತಿಕವಾದಂತ ಒಂದು ಸಂಬಂಧವು, ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯು ಸಹ. ஆண்டவருக்கு நமக்கு உறவு இருக்கு இல்லையா? ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಮಗೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಇದೆ ಅಲ್ವಾ? என்ன உறவு? ಏನ್ ಸಂಬಂಧ ಇದೆ? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂಬ ಕರೆಯುವಂತ ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರದ ಒಂದು ಆತ್ಮನು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம்ல. ಆದ್ರಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಏಸಪ್ಪ ಏಸಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? அது அந்த உறவு. ಆ ಒಂದು ಸಂಬಂಧ. இப்ப இங்க இருக்கிறவங்க கூட அப்பான்னு கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க, அம்மான்னு கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க, அப்புறம் அக்கான்னு கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க, ஆன்டின்னு கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க, அங்கிள்னு கூப்பிடுறவங்க இருக்கிறீங்க, அப்புறம் என்ன பெரியம்மா பெரியப்பா
இப்படியெல்லாம் நீங்க கூப்பிடுறீங்க, உங்க பிள்ளைங்க கூப்பிடுறாங்கன்னா இது எதை காண்பிக்கிறது? அந்த அந்த உறவு, அந்த உறவு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವು ವಿಧಗಳಲ್ಲಿ ನೀವು ಕರೆಯುವಂತ ಎಲ್ಲವೂ ಸಹ ಏನನ್ನ ಸೂಚಿಸುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ಅದು ತೋರಿಸುವಂತದಾಗಿದೆ. ஆமென். அப்ப அந்த உறவு தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறது. ஜீசஸ். ಆ ಒಂದು ಸಂಬಂಧ ದೇವರು ಹಾಗೂ ನಮಗೂ ಇದೆ. சபையை நடத்துகிறவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது. ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವವರಿಗೂ ನಮಗೂ ಸಹ ಇದೆ. அப்ப அந்த உறவு அதுல வருகிறவர்களை கவனமாக நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ಆ ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಬರುವವರನ್ನ ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ನಡೆಸುವಂತ இங்க வருகிற ஒவ்வொருவரும் நீங்க மதிப்புள்ளவர்களாக, நீங்கள் உங்களை மதிப்புள்ளவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಬರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಸಹ ನಿಮ್ಮ ಒಂದು ಬೆಲೆ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪರಿಗಣಿಸುತ್ತೇವೆ. நான் என்ன அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ನಾನು ಏನೆಂಬುದಾಗಿ ನಾನು இங்க ನೆನೆಸಬೇಡಿ. இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் விசேஷமானவர்கள், எங்களுக்கும் விசேஷமானவர்கள். ಇಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೂ ವಿಶೇಷವಾದವರು, ಅದೇ ರೀತಿ ನಮಗೂ ಸಹ அப்ப ವಿಶೇಷವಾದವರು. மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான்? ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறானா. ಆಗ ಒಬ್ಬ ಕುರುಬನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ಅದೇ ಪ್ರಕಾರ ನಂತರವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவைகளை அதே 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ಅದೇ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, அவைகளை வெளியே கொண்டு போகிறான் என்று சொல்லி, அழைத்து கொண்டு போகிறான் என்று சொல்லி, ಆತನು ಅದನ್ನ ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ, அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ಅದನ್ನು ಕರೆದು ಹೊರಗೆ ಬಿಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು அப்ப ஒரு மேய்ப்பன் ஆடுகளை தொழுவத்துல மட்டும் வச்சிருக்க மாட்டான் இல்லையா? ಒಬ್ಬ ಕುರುಬನು ಆ ಒಂದು ಕುರಿಗಳನ್ನ ಒಂದು ಹಟ್ಟಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಇಟ್ಟಿರುವುದಿಲ್ಲ. அவன் எங்கெல்லாம் நல்ல புல்லு இருக்குதோ அங்க கூட்டிட்டு போவான். ಎಲ್ಲೆಲ್ಲ ಹಚ್ಚ ಹಸಿರಾಗಿರ್ತದೆ ಎಲ್ಲವನ್ನು ಸಹ ಕರೆದುಕೊಂಡು நம்ம ಹೋಗುತ್ತಾನೆ. வசன சங்கீதத்துல வாசிக்கிறோம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். 23ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆ ಹಚ್ಚ ಹಸಿರ ಒಂದು ಗಾವಲನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவன் மேய்ப்பனுக்கு தான் தெரியும் எங்க புல்லு இருக்கு, எங்க தண்ணி இருக்கு, எங்க ஆபத்து இருக்கு, எங்க பாதுகாப்பா இருக்கணும். இதெல்லாம் ஆடுகளுக்கு தெரியாது, ಮೇய்ಪನಿಗೆ தான் தெரியும். ಆಗ ಒಬ್ಬ ಕುರುಬನಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತುಂಟು ಎಲ್ಲಿ ಒಂದು ಹುಲ್ಲುಗಳಿರುತ್ತದೆ, ಎಲ್ಲಿ ನೀರಿರುತ್ತದೆ, ಎಲ್ಲಿ ಅಪಾಯ ಇರುತ್ತದೆ, ಎಲ್ಲಿ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಇದೆಲ್ಲವೂ ಕುರಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಕುರುಬನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. பாருங்க, நமக்கு இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல நிறைய பாதைகள் நமக்கு தெரியறதில்ல. ನೋಡ್ರಿ, ಆತ್ಮಿಕ ಒಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹಲವು ಮಾರ್ಗಗಳು ಅಥವಾ ಹಾದಿಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. ஒரு கட்டத்துல நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். ಒಂದು ಹಂತದಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆ ತೇಗಿನ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಿಂತು ಬಿಡುತ್ತೇವೆ. எங்க போகுதுன்னு தெரியலையே, ಎಲ್ಲಿ ಹೋಗುವುದೆಂಬ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ன செய்வதுன்னு தெரியலையே, ಏನು ಮಾಡುವುದೆಂಬ இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ, காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்று புரியவில்லையே, ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಗೆ ನಿಯಂತ್ರಿಸುವುದೆಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಲ್ಲ. ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. ಒಂದು ಗಲಿಬಿಲಿಯಾದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ಇದೆ. இதை நான் எப்படி அணுக போகிறேன், ಇದನ್ನ ನಾನು ಯಾವ ರೀತಿ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், ಇದನ್ನ ನಾವು ಯಾವ ರೀತಿ இதை நான் ಜಯಿಸುತ್ತೇನೆ, எப்படி சந்திக்க போகிறேன், ಇದನ್ನ ಯಾವ ರೀತಿ இதுல இருந்து ಸಂಧಿಸುತ್ತೇನೆ, நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன். ಇದನ್ನ ಯಾವ ರೀತಿ ನಾನು ಎದುರಿಸುತ್ತೇನೆ, சில நேரம் நமக்கு தெரியாது பாருங்க. ಕೆಲವು ಸಮಯ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವುದಿಲ್ಲ. அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இங்க உட்கார்ந்திருப்போம். ಅದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಯಾದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಬಂದು அப்பொழுது ಆಗ நம்முடைய நல்ல மேய்ப்பனாகிய நம்முடைய கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾದಂತ ಕ್ರಿಸ್ತನ್ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ನೋಡುವಾಗ, ஊழியக்காரர்கள் மூலமாக ಸೇವಕರ ಮುಖಾಂತರ நம்மோடு பேசுவார். ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನ ನಂಬುತ್ತೀರಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நம்முடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ನಮ್ಮ ಒಂದು ಗಲಿಬಿಲಿಗೂ ನಮಗೊಂದು ಸ್ಪಷ್ಟತೆ ಸಿಗುವಂತದಾಗಿ, அப்போ மேய்ப்பர்கள் மூலமாக நம்மை தேவன் ஆவிக்குரிய உணவினால் நம்மை போஷிக்கிறார். ಬೋಧಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಒಂದು ಆತ್ಮಿಕ ಒಂದು ಭೋಜನದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಭೋಜಿಸುವ, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நம்மை நடத்துகிறார். ಆತ್ಮಿಕ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ಅದೇ ಪ್ರಕಾರ ನಂತರವಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ 4வது வசனத்துல 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் என்று சொல்லுகிறது. ಅವರ ಮುಂದುಗಡೆ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. நீங்க ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்திருப்பீங்க இல்லையா? ನೀವು ಅವನು ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸುವವರನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ ಅಲ್ವಾ? அந்த ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்பன் செல்கிறானா, பின்பாக செல்கிறானா? ಆ ಒಂದು ಕುರಿಗಳ ಮುಂದೆ ಆತನು ಹೋಗುತ್ತಾನ ಅಥವಾ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಾನ? முன்னாடி. ಮುಂದೆ. அப்படியா? பின்னாடி. எத்தனை பேர் பின்னாடின்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಿಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ? முன்னாடியும் போவாங்க, பின்னாடியும் போவாங்க. ಮುಂದೆ ಸಹ ಹೋಗುತ್ತಾರೆ, ಅವರು ಹಿಂದೆ ಸಹ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா நான் பொதுவா பார்த்திருக்கிறது படி பார்த்தா, அந்த ஆட்டு மந்தைய அப்படின்ட்டு அந்த பின்னாடி இருந்து ஒரு குச்சியை வச்சுட்டு அது அங்கங்க போயிடக்கூடாதுன்னு அப்படி நடத்துவான் இல்லையா? ನಾವು ನೋಡುವ ಪ್ರಕಾರ ಅದು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಒಂದು ಕಡ್ಡಿಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அது ನಡೆಸುತ್ತಾನೆ. இன்னைக்குள்ள மேய்ப்பர்கள் பின்னாடி
ಈಗಿನ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕುರುಬರು ಹಿಂದ್ಗಡೆ. ஆனா ಆದರೆ அந்த நாட்களில அப்படி கிடையாது. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ஒரு ಇರಲಿಲ್ಲ. மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி நடத்துகிறானா, ಒಬ್ಬ ಕುರುಬನು ತನ್ನ ಒಂದು ಮಂದೆಯನ್ನ ಯಾವ ರೀತಿ ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ಅವುಗಳ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ மந்தைகள் சில நேரம் சிதறிரும், ಮಂದೆಗಳು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಚದರಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆ, சரியா வழி தெரியாது. ಸರಿಯಾಗಿ ಮಾರ್ಗ அதனால மேய்ப்பன் என்ன பண்றான்னா, ಅದರಿಂದ ಕುರುಬನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, மந்தைகளுக்கு முன்பதாக செல்கிறான். ಮಂದೆಗಳ ಮುಂದೆ ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ. இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ಇದು ಏನನ್ನ ತೋರಿಸಿದೆ ಎಂಬುದನ್ನು ஒரு ನೋಡುವಾಗ, மேய்ப்பன் ಒಬ್ಬ ಕುರುಬನು மந்தைகளுக்கு ಕುರಿಗಳಿಗೆ மாதிரியாக இருக்க ಒಂದು வேண்டும். ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. அவனை பார்த்து மந்தைகள் நடக்க வேண்டும். ಆತನನ್ನ ನೋಡಿ ಮಂದೆಯು ನಡೆಯಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அத 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனான பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார். எதிலெல்லாம் மாதிரியா இருக்கணும்னு சொல்றாருன்னா, 1 ತಿಮೋಥಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಯಾವ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. எதிலெல்லாம் சொல்லுங்க, வார்த்தையிலும், நடத்தையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் நீ எப்படி இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ಆತನು ನಡೆ ನುಡಿ, ನಿನ್ನ ಸ್ವಭಾವ, ನಿನ್ನ ಮಾತು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೂ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇತರರಿಗೆ ಮಾದರಿಯಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುವಂತ. 1 பேதுரு 5:3 வாசிக்கிறோம். 1 ಪೇತ್ರ 5:3 ಸಹ ಅದನ್ನು ನಾವು அன்பான ಓದುತ್ತೇವೆ. தேவ ஜனங்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವ ಜನರೇ, நான் ஏற்கனவே சொன்னது போல சொல்கிறேன், ನಾನು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ நம்ம ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஒருவரை ஆவிக்குரிய காரியத்துல நடத்தலாம், ஒரு குடும்பத்தை நடத்தலாம், சில கூட்டங்களை நடத்தலாம், எப்படியாக இருந்தாலும் சரி நாம் அவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ನಾವು ಒಬ್ಬರನ್ನ ನೀವು ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ನಡೆಸಬಹುದು, ಅಥವಾ ಇಬ್ಬರನ್ನ ಕೆಲವು ಕೂಟಗಳನ್ನ ನಡೆಸುವಂತರಾಗಿರ್ಬೋದು, ಸಮೂಹನ ನಡೆಸಬಹುದು. ಎಂತವುಗಳಾಗಿದ್ರು ಸಹ ಅವರಿಗೆ ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நம்முடைய பிரசங்கம் அல்ல, ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಅಥವಾ நம்முடைய வார்த்தை ಸಂದೇಶವಲ್ಲ, அல்ல, நம்முடைய வாழ்க்கை, ನಮ್ಮ ಒಂದು ಮಾತುಗಳೆಲ್ಲ நம்முடைய வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க. ನಮ್ಮದು ಜೀವನವನ್ನ நம்முடைய ಗಮನಿಸುತ್ತಾರೆ. பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಅವರು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. நீங்க இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஆராய்ந்து பார்த்து மார்க் போட்டுட்டு இருப்பீங்க. ಈಗ ನಾನು ಸಂದೇಶವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದು ನೀವೇನು ಮಾಡ್ತೀರಾ, ನಾವು ಜೀವನವನ್ನ ನೀವು ಪರಿಶೋಧಿಸಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಅಂಕಗಳನ್ನ ಹಾಕುತ್ತಾ ಇರ್ತೀರಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒரு மேய்ப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ಕುರುಬನೆ ಎಂಬ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಹ மாதிரியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ಮಾದರಿ ಉಳ್ಳಂತ ಜೀವನವನ್ನ ನಡೆಸಬೇಕು. அன்பிலும் எதெல்லாம் வாசிச்சோம் நம்ம, ಅದು வார்த்தை, வார்த்தை ஃபர்ஸ்ட் நம்முடைய வார்த்தை. ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಮಾತು, வார்த்தையில நம்ம மாதிரியா இருக்கணும். ನಮ್ಮ ಒಂದು ಮಾತುಗಳು ನಾವು நாம மத்தவங்களை குறை பேசிக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய பிள்ளைங்கிட்ட போய் யாரையும் குறை பேசக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லக்கூடாது. ನಾವು ಇತರನ ಕುರಿತಾಗಿ ಕೊರತೆಗಳನ್ನ ಹೇಳಿಕೊಂಡು ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿರಿ, ಯಾರ ಬಳಿಯೂ ಸಹ ಹೋಗಿ ஆமா நீயே வாய் திறந்தா எப்போதும் எல்லாரையும் பத்தி தானமா பேசிட்டு இருக்கிற, எங்களுக்கு சொல்றியே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಅಮ್ಮ ನೀನೇ ಬಾಯ್ತಿದ್ರಿ, ಯಾವಾಗಾದ್ರೂ ಏನಾದ್ರು ಮಾತನಾಡ್ತಿದ್ರಿ, ಇವಾಗ ನನಗೆ ಹೇಳ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳುವಂತ. வார்த்தையில் மாதிரியாக இருக்கணும். ನಮ್ಮ ಒಂದು ಮಾತಿನ ನಾವು ಮಾದರಿಯಾಗಿ, யாருக்கும் விரோதமா பேசக்கூடாது. ಯಾರಿಗೂ ಸಹ ವಿರೋಧವಾಗಿ. நீங்க உங்க மனைவியை குறித்து இன்னொருத்தட்ட குறை பேசிட்டு இருக்காதீங்க. ಒಂದು ಪತ್ನಿಯನ್ನ ಕುರಿತಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಕೊರತೆಯಾಗಿ உங்க ಮಾತನಾಡಬೇಕು. கணவனை குறித்து இன்னொருத்த குறை பேசிட்டு இருக்காதீங்க. ನಿಮ್ಮ ಒಂದು ಪತಿಯನ್ನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬಾರದು. உங்க வீட்டுல உள்ளவங்களை குறித்து மற்றவர்களிடத்துல குறை பேசிட்டு இருக்காதீங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರನ್ನ ಕುರಿತಾಗಿ ಇತರ ಬಳಿ ನೀವು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾತನಾಡ. சபையை குறித்து இன்னொரு இடத்துல குறை பேசிட்டு இருக்காதீங்க. ಸಭೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸಹ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು வார்த்தை, நம்முடைய வார்த்தை இல்லையா, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை குறித்து நான் பேசுவேன். ನಮ್ಮ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನಾವು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. ನಾವು ಪದೇ ಪದೇ ಇದನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡುತ್ತೇನಲ್ವಾ. நேரம் முடிவடைந்து விட்டது. ನಮಗೆ ಸಮಯ ಮುಗಿತಾ, நேரத்தை எடுக்க விரும்பவில்லை, நேரத்தை எடுக்க நான் விரும்பவில்லை. ಸಮಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ನಾವು ಬಯಸುವುದಿಲ್ಲ. அப்புறம் நீங்க கல் எடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நாம் அப்படியே எழும்பி நிற்கலாம். ಅವಿರುದ್ಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நாம் இந்த நாளிலே ஒரு சில காரியங்கள் தான் நம்ம பார்த்தோம். ನಾವು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள், ಕುರುಬರ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ, மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள், ಕುರುಬನ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ. வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். ಬಾಗಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அழைப்பு, அழைப்பு தேவனிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಬಗ್ಗೆ ಬರಬೇಕು. ஹalleluya. மேய்ப்பர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ಒಂದು ಕುರುಬರಿಂದ ಏರ್ಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்முடைய வாழ்க்கை நேர்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய பிரசங்கம் நேர்மையாக இருக்க வேண்டும். ಜೀವನ ಅದು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಅಥವಾ ಸಂದೇಶ ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிடம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ಜನರನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಡೆಗೆ ನಡೆಸುವಂತವರಾಗಿ. ஹalleluya. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நாம் அறிந்திருக்க, அவருடைய பெயரை, அவருடைய சூழ்நிலையை நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಜನರ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನ, ಅವರ ಹೆಸರನ್ನು ಅರಿತವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಪಡಬೇಕು. ஹalleluya. நாம் அவர்களுக்கு
அவர்களை நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ಅವರನ್ನು ನಡೆಸುವಂತವರಾಗಿ ನಾವು ಕಾಣಿಸಪಡಬೇಕು. ஹalleluya ஹalleluya thank you lord. நாம் அவர்களுக்கு முன்பாக செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಅವರಿಗೆ ಮುಂದೆ ಹೋಗುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಪಡಬೇಕು. அதிலே நாம் முக்கியமாக கடைசியாக நாம் தியானித்து பார்த்தது வார்த்தை. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಕಡೆದಾಗಿ ನೋಡಿದಂತ ನಮ್ಮ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ வார்த்தை ಮಾತು வார்த்தையில ஜாக்கிரதையா இருங்க. ಮಾತಿನಲ್ಲಿ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿ வார்த்தையில மாதிரியா இருங்க. ಮಾತಿನಲ್ಲಿ ಒಂದು ಮಾದರಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீங்க வார்த்தையில ஜாக்கிரதையா இல்லாம இருந்தீங்கன்னா, ನೀವು ಮಾತಿನಲ್ಲಿ ಜಾಗೃತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ நீங்க யாரையும் சரியான வழியில நடத்த முடியாது. ನೀವು ಯಾರನ್ನು ಸಹ ಸರಿಯಾದ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. யாரையும் குறித்து பேசாதுங்க. ಯಾರನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸಹ ಮಾತನಾಡಬೇಡಿರಿ. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಗೆ ಏರ್ಪಡಿಸುವಂತ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನ ನಿನ್ನ ಕೇಳುವವರಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நாம் எல்லாரும் ஒன்றிಲ್ಲ ஒரு விதத்துல நம்ம மேய்ப்பர்களாக இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಒಂದಿಲ್ಲ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ಒಂದು ಕುರುಬರಾಗಿ அந்த ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மேய்ப்பனுக்குரிய அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் வெளிப்படட்டும். ಆ ಒಂದು ಕುರುಬನಿಗಿರುವಂತ ಗುಣಾತಿಶಯಗಳು ಪ್ರತಿದಿನವೂ ನಮ್ಮಿಂದ நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படட்டும். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದು சபைகளிலே ಪ್ರಕಟಗೊಳ್ಳುತ್ತದೆ. வெளிப்படட்டும். ನಮ್ಮ ಒಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಅದು நாம் யாரை ஆண்டவருக்குள்ளாக நடத்துகிறோமோ அவர்களுக்கு முன்பதாக வெளிப்படட்டும். ನಾವು ಯಾರನ್ನ ದೇವರ ಬಳಿಗೆ ನಡೆಸುವಂತರಾಗಿರ್ತಾರೋ ಅವರ ಮುಂದೆ ಅದು ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದು.